நாம ஏன் தாம் தமிழருக்கு ஆதரவா போக கூடாது, நாம ஏன் திமுக போகணும்னு ஏன் முடிவு? என்னால யாரையும் வெறுக்க முடியாது, தெலுங்கரை வெறுக்க முடியாது, மலையாளிஸை வெறுக்க முடியாது, கன்னடர்கள் வெறுக்க முடியாது. ஆனா அப்படியான ஒரு வெறுப்பு அரசியலை வேறொரு மொழியினருக்கு எதிராக நாம் தமிழர் வளர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? விஜய் தாவேகா இந்த விஷயத்தை மாத்திக்கிட்டா நானே கூட தாவேகாக்கு சப்போர்ட்டா பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம்? இப்போ வரைக்கும் என் படத்துக்கு ஈவன் சில படங்கள் நல்லா இல்லாட்டி சப்போர்ட் பண்ணியோ அதே மைண்ட் செட்டோடவே இரு. மோகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கலைனாலும் அவர் திமுகவிற்கு ஒரு எதிரான மனநிலையில இருக்கிறவர் தான். ஆமா, நீங்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல அவர்கிட்ட சொன்னீங்களா? அதிர்ச்சிக்குள்ளா இருப்பாங்க. கெட்ட வார்த்தை கோவங்கள் தான் வருது. அண்ணாமலை விஜய் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. அதற்கு மூன்றாவது இடத்திற்கு உதயநிதி தள்ளப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கா? புரிதலை உண்டாக்குனாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அந்த ஸ்பேஸை உறுதியா அண்ணாமலை சார் பயன்படுத்திக்குவார். பதினைந்து ஆண்டுகளாக மக்களுடைய பல பிரச்சனைகள்ல களத்துல நின்ற கட்சி நாம் தமிழர். மக்கள் நாம் தமிழரை புறக்கணிச்சிருக்கலாம். ஆனா அருணோதயன் இப்படியான ஒரு தாவேகா ஜெயிச்சிருச்சே, நாம ஏன் தாம் தமிழருக்கு ஆதரவா போக கூடாது, நாம ஏன் திமுக போகணும்னு ஏன் முடிவெடுத்தேன்? என்ன விஷயம், நாங்க என்னால யாரையும் வெறுக்க முடியாது. நான் அந்த மோடுக்கு வந்துட்டேன். என்னால யாரையும் வெறுக்க முடியாது. என்னால தெலுங்கரை வெறுக்க முடியாது, மலையாளிஸை வெறுக்க முடியாது, கன்னடர்கள் வெறுக்க முடியாது, வேற மொழி பேசுறவங்க வெறுக்க முடியாது, குறிப்பா வடகர்கள் என்ன வெறுக்க முடியாது. நாம் தமிழருடைய சித்தாந்தங்கள் அப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறேன். மக்கள் அப்படிதான் பாக்குறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் இந்த மண்ணில் வாழலாம், ஆனா நாங்க தான் ஆளணும்ன்றதுல தவறு ஒன்றும் இல்லாத மாதிரி தான். ஆமா, அது மிகச்சரியான விஷயம் அது. ஆனா அதோட பேஸ் அது எப்படி ஆரம்பிச்சு போகுது, மக்கள் அதை எப்படி பாக்குறாங்க, உள்ள இருக்க பொறுப்பாளர் வந்து எப்படி பாக்குற மேடைகள் அது பேச்சா இருக்கு. எஸ், அது ஓகே தான். அது எனக்கு அது மக்கள் கேட்கிற கேள்விக்கான பதிலா அது இருக்கு. யார் வந்தாலும் இது பண்ணலாங்கிறது. ஆனா பேஸா அது எப்படி இருக்குன்னா வெறுப்பா தான் இருக்கு. வெறுப்புல இருந்து அது ஆரம்பிக்குது. அது ரூட் பிடிச்சு போனா கடைசியில ஓ நீ யாரு அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப மகேந்திரன் பிரதர் பேசுறது மிக தவறு, நான் உறுதியா சொல்லுவேன். எனக்கு ஒரு நண்பர் தான், ஆனா மிக தவறு. ஆனா இந்த நேரத்துல அவர் தமிழரா தெலுங்குறாங்கிற விஷயம் டிஸ்கஷன் தேவையில்லை. இப்ப லிஸ்ட் போடுறாங்க அவரை, பார்த்திபன் சார, அப்புறம் இன்னொரு 2 நடிகர்கள் வந்து லிஸ்ட் போடுறாங்க, இவங்க எல்லாம் தெலுங்கர்கள். இந்த நேரத்துல அவங்க தெலுங்கர்லாம் இருந்தானே இல்லாட்டி என்ன, அவர் பேசின ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தெலுங்கர் இருந்தா அவர் பேசினா தப்பா இருக்குமா? சோ எதுக்கு இந்த தமிழ் தெலுங்கு விஷயம் இப்ப உள்ள வருது? அது வெறுப்பு தானே. சோ வெறுப்புணர்வு தான். இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னொரு பேசிக்கான விஷயம் என்னன்னாங்க, தெலுங்கர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க, அதிகாரத்துக்குள்ளயும் இருக்காங்க, பிசினஸ்குள்ளயும் இருக்காங்க. சோ அவங்கள நீங்க வெளில போங்கன்னு சொல்றதோ இல்ல வெறுக்கிறதோ பொருந்தாதுன்னு நான் சொல்றேன். அது பாசிபிளும் கிடையாது. எல்லா தெலுங்கர்களும் அதிகாரத்தில் இருக்கவங்க தமிழர்களை வெறுத்திருந்தாங்க, முழுக்க பயன்படுத்தி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இங்க இவ்வளவு ஒரு விஷயங்கள் நடந்திருக்காது, இவ்வளவு ஒரு சின்ன முன்னேற்றம் கூட நடந்திருக்காது. ஆனா அப்படியான ஒரு வெறுப்பு அரசியலை வேறொரு மொழியினருக்கு எதிராக நாம் தமிழர் வளர்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது அங்கதான் போய் முடியும். தன்னுடைய உரிமையை மீட்டெடுக்கிறதும் இன்னொரு மொழிக்கு எதிரான, இன்னொரு இனத்தவருக்கு எதிரான வெறுப்பை விதைக்கிறது வேற இல்லையா? தன்னுடைய உரிமை, நீங்க யார் வேணாலும் வாழுங்க, சந்தோஷமா இருங்க, உங்களுக்கு அழகான சூழலை ஏற்படுத்தி தரோம், ஆனா நாங்க தான் எங்க மாநிலத்தாலும், ஏன்னா எங்களை வேற எங்கேயும் ஆள வர்றதில்ல, இங்க நாங்க ஆண்டுக்கிறோம் சொல்றதுல பெரிய தவறு இல்ல தானே? அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா? அதை நான் முழுசா ஏத்துக்கிறேங்க. ஆனா அது அந்த அப்ளை பண்றப்ப ஒரு சிக்கல் நான் சொல்றேன், நடைமுறை சிக்கல். ஸ்பேஸ் கூட டே கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மீட்டர் நோக்கி தான் அது போயிடும் அப்படின்ற. அது அங்கதான் போய் முடியும். அது வந்து ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே ஒரு அச்சுறுத்தலா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பால் தாக்கரே மாதிரியான ஒரு விஷயத்தை சீமானும் முன்னெடுப்பாரோன்னு பயப்படுறீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதை நோக்கி நகராது நான் நம்புறேன். ஏன்னா தமிழகத்தோட அமைதியில உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையாது நம்மளும் நம்புறேன். சரி, ஓகே. எதை மீளாய்வு செய்யணும் திமுக அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இளைஞர்களை கன்சிடர் பண்ணவே இல்லைங்க அவங்க. இந்த ஜென்சிங்கிற ஒரு விஷயத்தையே விட்டுட்டாங்க. அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்க இம்பாக்ட விட்டுட்டாங்க. விஜய்ங்கிற ஒரு நபர் வந்து அரசியலுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காரு, கூட்டம் வருது, காசு கொடுக்கல, அந்த கூட்டத்துக்கு காசெல்லாம் கொடுக்கவே இல்ல, இவ்வளவு கூட்டம் வருது, அப்ப தன்னழிக்கா ஒரு கூட்டம் வருது, வீட்டுல இருந்து கிளம்பி வருது, இவ்வளவு கரோட தாண்டி இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வருது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணிருக்கணும். அந்த குடும்பங்கள் என்ன, இப்ப இந்த கூட்டம் எல்லாமே யாருக்கோ ஓட் பண்ண கூட்டம் தானே. சோ இவ்வளவு பெரிய கூட்டம் மொத்தமா நகர்ந்து போய் பாக்குது, செலிப்ரேட் பண்ணுது, பிரைஸ் பண்ணுது, கடவுளை பார்த்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்களே, ஒரு இந்த சிந்தனை போக்கு ஆபத்தானது அப்படிங்கறத அவங்க கன்சிடர் பண்ணிருக்கணும். அதை பண்ணல, அதை பயன்படுத்திட்டாங்க. அந்த மாற்றம் தேவைப்பட்டிருக்க ஒரு டேக் இருக்குல்ல, அதை சிந்தனை திறன் குறைவா இருக்க நபர்களை வச்சு சோசியல் மீடியா மூலமா எப்படி எப்படிலாம் சென்டிமெண்டல் அட்டாக் பண்ணணுமோ, இல்ல என்னென்ன தேவையோ, பணம் தேவையோ, பொருளாதார தேவையோ எல்லாமே பண்ணி ஈஸியா அதை பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், இது ஈஸியா தமிழகத்துல நடந்திருக்கவே கூடாது, கொஞ்சம் நம்ம கவனிச்சிருந்தாலும். அது ஈஸியா பண்ணிட்டாங்க. இது பயங்கர வேறு மாதிரி போய் பரவிடுச்சு. இதை புடுங்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனா புடிங்கிடலாம். விஜய்
தாவேகா இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா நானே கூட தாவேகாக்கு சப்போர்ட்டா பேசுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் எது? உங்க கட்சியில இருக்க இளைஞர்களை அரசியல் படுத்துங்க. அரசியல்னா என்னன்னு சொல்லி புரிய வைங்க. ம். நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க, உங்களை அரசியல் படுத்தவே கூடாது. ஒன்ஸ் அரசியல் கொள்கைன்னு பேச ஆரம்பிச்சிட்டா மத்த கட்சியில இருக்க நபர்கள் கொள்கையை பேசுறப்ப நம்ம கொள்கை என்ன, அவங்க கொள்கை என்ன, அந்த கொள்கை எப்படி அப்ளை ஆகுது, ஈவன் தலைவர்கள் தள்ளி வச்சுட்டு நான் சொல்றேன், 2 கட்சியிலும் தலைவரை தள்ளி வச்சுட்டு அந்த கொள்கை எப்படி அப்ளை ஆகுது, அந்த கொள்கையால அந்த விஷயம் அப்ளை ஆகிறனால மக்களுக்கு நலன்கள் உண்மையா கிடைக்குதா இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள லஞ்ச ஊழல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி. சோ அப்ப டிவிக்கு இருக்க தொண்டர்கள் இந்த கொள்கை இதை விட நல்லா இருக்கே, இதை விட இங்க அப்ளை ஆகுதுன்னு சொல்லி இந்த பக்கம் மாறும் வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. சோ அதனாலேயே உங்களுக்கு உங்க ஃபாலோவர்ஸை அரசியல் படுத்திட கூடாதுங்கிறதுல மிக தெளிவா இருக்கீங்க. உங்களுக்கு ஆக்சுவலா பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பெண்கள் அபியூஸ்வா பேசுறது சோசியல் மீடியால உங்களுக்கு பிடிச்சிருக்கு, தவறான திட்டங்கள் ஃபேக் நியூஸ் பரவுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பெண்களுக்கு என்ன குற்றங்கள் நிறைய பண்றாங்கல்ல டிவிக்கு பண்றாங்களே அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன் சொல்றேன்னா இது ஹார்டா தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிக்கல, கோவங்கள் வருதுன்னா நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். கட்சி நிர்வாகிகள் இது மாதிரி செயல்பாடுகள் ஈடுபட்டா அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கிடுவோம் சொல்லுங்க, பயம் வரும்ல. சோ பெண்களுக்கு எதிராக நீங்க சோசியல் மீடியால பேசுனீங்க அப்படின்னா உங்க என்ன சொல்றது, நாங்களே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு உங்க வாரியர்ஸ் வச்சு நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நீங்க சொல்லாம இருக்கீங்களே, அரசியல் படுத்துங்க. சில நேரங்கள் சொல்றாங்க என்னன்னா, இப்ப தாம்பரம் பெருங்குளத்தூர் பக்கத்துல ஒரு கிரெயின் ஓட்டுறவரை ஒரு அந்த தாவேகா நிர்வாகி போய் அடிக்கும் பொழுது அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே அவரை நீக்கிட்டாங்க. யாரும் சட்டத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டா அவங்க எவ்வளவு பெரிய ஆட்களாக கட்சியில் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக நீக்கும்னு தலைமை அறிவிச்சிருக்காங்க. இல்லங்க, அதுக்கு அது எதுவும் சிம்பிளா நடந்திருக்கலாங்க. நான் சொல்றது இப்ப சோசியல் மீடியா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாம் இப்படி இந்த மாதிரி இந்த ஏஜ்ல இளைஞர்கள் நம்ம கூட இருந்தாங்களா? ஒரு கருத்தை திராவிட சித்தாந்தம் கொண்ட ஒரு பெண் என்ன நம்மளை விடுங்க, பாய்ஸை விடுங்க, நம்ம சிரிச்சுட்டு போயிருவோம். ஓகே, ஏன்னா நம்ம பாய்ஸ் திட்டுற வார்த்தைகள் பெண்கள் உறுப்பு சார்ந்த வார்த்தைகள், நடத்தை சார்ந்த வார்த்தைகள் பெருசா நம்மளை பாதிக்காது. ஆனா பெண்கள் இதை பாக்குறப்ப, பெண்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறப்ப அட்டாக் பயங்கரமா வருது, டிஎம் பயங்கரமா பண்றானுங்க. ஒருத்தன நியூடா போட்டோ எடுத்து அனுப்புறான், நியூடா நிக்கிற ஆணுக்கு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க, போட்டோ எடுத்து ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்கான். சோ இதெல்லாம் பாக்குறப்ப இந்த மாதிரி செய்யக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுப்போம், நாகரிகமா இருங்க, அரசியல் பேசுங்க, கொள்கையை பேசுங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல தயாராகவே. பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல சொல்லல. அதே மாதிரி அரசியல் பேசுங்க, பண்பட்டு பேசுங்க, கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்கன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. சோ இந்த 3 விஷயங்கள் சொன்னாலே போதும் கட்சியா மாறிடும். ஆனா கட்சியா மாறிச்சுன்னா கட்சிக்குள்ள ஒண்ணு இருக்க மாட்டான். அவங்களுக்கு தேவை விஜய் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை பிரைஸ் பண்ணக்கூடிய மனிதர்கள் தான் அவங்களுக்கு வேணும். டே 1 நீ படத்துக்கு வந்தியோ என்ன பாக்க, எப்படி இப்ப வரைக்கும் என் படத்துக்கு ஈவன் சில படங்கள் நல்லா இல்லாட்டி நீ சப்போர்ட் பண்ணியோ அதே மைண்ட் செட்டோடவே இரு. அதே மாதிரி நான் இங்க இருக்கேன், எனக்கு இந்த ஆட்சி எப்படி இருந்தாலும் நீ சப்போர்ட் பண்ணு அப்படிங்கிறது தான். சோ அரசியல் படுத்திட்டா அவன் மாறிடுவான். சோ இந்த பிம்பத்திலே இருங்கிறது தான், அதை மாத்தினா நல்லா இருக்கும் நான் சொல்றேன். ஓகே, வரவிருக்கிற இடைத்தேர்தலை பத்தி பேசுவோம். கிட்டத்தட்ட 7 தொகுதிகளா விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் வந்துட்டாங்க. இன்னும் எத்தனை பேர் வரப்போறாங்கன்றது தெரியல. அதிமுக இருந்து அந்த அதிமுக முகாம்ல இருந்து எத்தனை பேர் வரப்போறாங்க, ஒரு 10 தொகுதினே வச்சுப்போமே, இல்லை ஒரு 10 ஒரு 15 தொகுதியோ, யாருடைய ஆதரவும் இல்லாம தனிப்பெரும்பான்மையோட நமக்கு தேவையான தொகுதிகள்ல ஜெயிச்சுட்டா போதுங்கிற ஒரு நிர்பந்தத்துல தாவேகா இருக்காங்க. இந்த இடைத்தேர்தல்ல நம்மளுடைய பலத்தை புரிய வச்சே ஆகணும் மக்களுக்கு அப்படிங்கிற வேட்கையோட திமுக இருக்காங்க. என்ன நடக்கும், இடைத்தேர்தல் களம் எப்படி இருக்கும், யாருக்கான வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தின்னு நினைக்கிறீங்க? மக்கள் இப்ப கொஞ்சம் மாறி இருப்பாங்களா, இல்ல தாவேகாவின் மீது இருக்கிற அதே முகம் அப்படியே இருக்குமா? மக்கள் சுயநலவாதியா இல்லையா அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிருங்க. டிஎம்கே வெளிய தொகுதிகள்ல அப்படின்னா மக்களுக்கு பொது நலன் இருக்கு, மக்களுக்கு எதிர்ப்பா காட்டணுங்கிற சிந்தனை இருக்கு, ஆளும் கட்சி மீது எதிர் மனநிலை இருக்கு மக்களுக்குங்கிறது தெரிய வரும். இல்ல நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இதை விட சுயநல கூட்டம் வேற எதுவுமே இல்லைங்கிறதான் எக்ஸாம்பிள். ஏன்னா இவ்வளவு கெட்ட விஷயங்கள் நடக்குது இந்த ஆட்சியில, சிஎம் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு இப்போ வரைக்கும். அதை தாண்டியும் நீங்க இந்த கட்சி மாறி ராஜினாமா பண்ணிட்டு அவங்களை நீங்க ஓட் போட்டு ஜெயிக்க வைப்பீங்கன்னா, திரை பிம்பத்தினால ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்னா இவ்வளவு கேசான விஷயங்கள் நடந்து வந்தவங்க யாரும் மனித புனிதர்கள் எல்லாம் கிடையாது. அங்க மக்கள் வேற ஒரு கட்சியில இருந்த பிம்பத்துக்கு நம்பி, அந்த கட்சியோட கொள்கைக்கு நம்பி டிவிக்கு ஆப்போசிட்டா நின்று இருக்காங்க. அங்க மக்கள் எஃபோர்ட் போட்டு ஓட் பண்ணி உங்களை ஜெயிக்க வச்சா, அந்த ஐடியாலஜிக்கு நீங்க பிம்பமா நிக்கிறப்ப, ஒரு முகமா நிக்கிறப்ப ஜெயிக்க வச்சா, அது ராஜினாமா பண்ணிட்டு இந்த பக்கம் தான் வர்றாங்க. சோ நீங்க இங்க இருக்க மக்கள் ஓட்டு போடுறீங்க, இந்த கட்சிக்கு இந்த எனர்ஜிக்கு ஒரு ஓகே தான் சொல்லி ஓட்டு போடுறீங்கன்னா உங்களோட சுயநல கூட்டம் வேற யாருமே கிடையாது. இவ்வளவு சுயநலமான ஒரு கூட்டம் இருக்குன்னா அது மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்கும். அதை பண்ணாங்கன்னா நான் சொல்றேன், இது நடக்குது, டிவிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னா அது அழிவு நோக்கி தான் நகரும். அதை நம்ம கண் கூட பார்ப்போம். நீங்க யூடியூபர் அப்படிங்கிற பணிநிலையை தாண்டி ஒரு நடிகராக அடையாளப்பட்டது மோகன்ஜி அவர்களுடைய படங்கள்ல தான். மோகன்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கலைனாலும் அவர் திமுகவிற்கு ஒரு எதிரான மனநிலையில இருக்கிறவர் தான். நீங்க திமுகவுக்கு ஆதரவான ஒரு முடிவை எடுக்கிறீங்கன்ற பட்சத்துல அவர்கிட்ட சொன்னீங்களா? ஏன்னா அவருக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் நீங்க நிச்சயமா இருந்திருப்பீங்க. பல படங்கள்ல, பல ஆடியோ லான்ச்ல உங்களை பத்தி பேசுவாரு, இன்டர்வியூஸ்ல எல்லாம் கூட உங்களை பத்தி பேசிருக்காரு.
அவர்கிட்ட சொன்னீங்களா அண்ணன் நான் இது மாதிரி போக போறேன், திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுக்க போறேன் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்களா? டிஸ்கஸ் பண்ணீங்களா? என்ன? நோ, நான் எனக்கான முடிவு நான் மட்டும் தான் எடுப்பேன். சரி. யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். சரி, okay. எடுத்துட்டு சொல்லுவேன். கால் பண்ணாரு, பேசணும், இதாங்க விஷயம், எனக்கு இதுதான் சரின்னு தோணுது எனக்கு. Okay. சோ இது நம்ம திரைத்துறையில நம்ம பயணத்தை பெருசா பாதிக்காது. என்ன சொன்னாரு? ஏன்டா அப்படின்லாம் கேட்டாரு? அதுவும் வருத்தப்பட்டாரு? அதுவும் ஏன்பா அப்படின்ற மாதிரி? அவர் வருத்தம்லாம் பண்ணலங்க. ஓகே, இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா, தாராளமா அதை நோக்கி நீங்க நகருங்க. சரி. ஆனா ஸ்டில் இந்த பக்கம் இப்ப டிவி கேக்கு அந்த பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை, அதை நோக்கி நீங்க நகர்ந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பெருசா கிடைக்காதுங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா இப்பதான் கட்சிக்குள்ள வந்திருக்காங்க அந்த பசங்க. அவங்களுக்கு நீங்க அரசியல் பேசி பெருசா புரிதல் உண்டாக்க முடியாது. ஏன்னா அப்ப ஸ்டார்டிங்ல நான் பேசுறப்ப ஒரு மாசம் எடுத்தோன்னே நான் பேசுறப்ப பயங்கர ஹேட்டட் கமெண்ட் செக்ஷன். ஏன்னா ஃபாலோ பண்ணிருப்பாங்கல்ல டிவி கே ஃபாலோவர்ஸ், விஜய் சாரோட ஃபாலோவர்ஸ் அதிர்ச்சிக்குள்ளாயிருப்பாங்க. அப்ப டக்கு நம்ம கெட்ட வார்த்தை கோவங்கள் தான் வருது. சோ அத சார் படிச்சிருப்பாரு போல. இவ்வளவு ஹேட்டட் உங்களுக்கு இருக்கு, சோ இதை நீங்க சம்பாரிச்சுக்க தேவையில்ல, அரசியல் இவ்வளவு ஹார்டா நீங்க பேசினா கூட அவங்களுக்கு புரிய போறது இல்ல, சோ சாஃப்டாவே அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு விட்டு தான் சொன்னாரு. அதுதானே நானுமே அவர் சொல்லிட்டேன், சார் இது நம்ம பழக்கத்தை பாதிக்க கூட நான் முழுசா நம்புறேன். அது அவரும் ஒன்னும் பிரச்சனை தான், படங்கள் பட்டப்ப நான் ப்ராஜெக்ட் சொல்றேன் அப்படின்னாரு. இப்ப பிஜேபியினுடைய ஒரு இன்னொரு பிளானா நம்ம அண்ணாமலையுடைய வருகையை பார்க்கிறோம். என்னன்னா இங்க பிஜேபி தமிழகத்துல எதுவும் டைரக்டியா பண்ணிட முடியாது அப்படிங்கிறதுனால அண்ணாமலையே அமித்ஷா அவர்களுடைய ஆசீர்வாதத்தோட கிளம்பிருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். அப்படிதான் நமக்கு தோணுது. அப்படி இருக்கிற பட்சத்துல அண்ணாமலை விஜய் இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. அதற்கு மூன்றாவது இடத்திற்கு உதயநிதி தள்ளப்படுவதற்கான சாத்தியங்கள் இருக்கா? பிஜேபி அப்படியான ஒரு நரேஷனை செட் பண்றதுக்கான பிளான்ல இருக்கா? அது நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்டே பேசணும், தலித்துகள் ஓட்டா இருக்கட்டும் இல்ல மைனாரிட்டிஸ் ஓட்டா இருக்கட்டும் உங்களுக்கு டிவி பக்கம் அதிக அளவுல போயிருக்கு. இப்ப மிச்சப்பட்டது யார் அப்படின்னா இந்த மிட் லெவல் இடைநிலை ஜாதிகள் சொல்லக்கூடிய நபர்களுமே இல்ல ஆதிக்க ஜாதி சொல்லக்கூடிய நபர்களுக்குமே ஒரு இயக்கம் இருக்கு. அந்த பக்கம் அந்த கட்சி வென்றுச்சு. அங்க அதிகாரத்துல ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க எல்லாம் அந்த பக்கம் போய் நிக்கிறாங்க. சோ நமக்கு என்ன பண்றது, நம்ம என்ன பண்றது, நம்ம அவங்க குணம் ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு. அதிகமா இருக்காங்கன்னா இருக்காங்க தான், அது குணமே அப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றேன். சோ அப்ப என்ன பண்ணலாம், இது நமக்கு ஒரு ஆள் வேணுமே அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு முகமா வந்து அண்ணாமலை சார் வர போறாரு. அது நமக்கு சென்ஸ் ஆகுது. ஏன்னா சும்மா நான் வர்றேன் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கிடையாது, பயங்கரமான விஷயம், எங்க ஸ்பேஸ் இருக்கு, இங்க இவ்வளவு பெரிய விஷயம். டிவிக்குங்கிற கட்சி வந்து செட் ஆஃப் பீப்புளை தூக்கிட்டு போய் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க புதுசா உள்ள வர்றாங்க அப்படின்னா சும்மா வந்துட மாட்டாங்க, நேர வரையும் பண்ண மாட்டாங்க. அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, பெரிய ஸ்பேஸ் இருக்கு, அங்க நம்ம போய் கரெக்டா சில விஷயங்களை போட்டோம் அப்படின்னா அது ஒன்னா சேர்ந்துருங்கிற ஐடியாலஜி தான். சோ அப்ப இந்த கூட்டத்தை வந்து அண்ணாமலை சார் எடுத்துக்க ட்ரை பண்றாரு, அதான் பிளான். ஆனா எஸ், இந்த நான் சொல்ற இந்த இடைநிலை ஜாதி ஆதிக்க ஜாதி சொல்ற நபர்களுக்குமே அரசியல் புரிதலும் இருக்கு. ஏன்னா ஃபுல் டாமினேஷன்ல குரூர மணல்ல இருந்தாங்க அப்படின்னா தமிழகம் அமைதியா இருக்காது. அங்கங்க சமூகம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது, அரசியல் புரிஞ்ச நபர்களும் இருக்காங்க. சோ அப்ப அந்த பக்கம் அரசியல் புரிதலை உண்டாக்குனா, திராவிட சித்தாந்தம் கொண்ட விஷயங்களை புரிய வச்சா, உதய் சார் சொல்றேன், புரிய வச்சு அவங்க கூட சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி சில விஷயங்கள் பேசி புரிய வச்சோம், தமிழகத்துக்கு இதுதான் இப்ப தேவை அப்படிங்கிற விஷயத்தை புரிய வச்சு ஒரு கூட்டணி மாதிரி அமைச்சாங்க. பேச்சுல சொல்றேன், யாரோட கூட்டணி அமைச்சாங்க? இடைநிலை ஜாதிகள் சொல்றோம்ல, ஆமா, அவங்க கிட்ட இந்த விஷயங்களை பேசி புரிய வச்சு இதுக்கான தேவைகள் இருக்கு. இப்ப அந்த பக்கம் செட் ஆகி போயிட்டாங்க. தலித் ரோடு முழுக்க அந்த பக்கம் போயிடுச்சு, அங்கதான் இருக்காங்க. அதோட தலைவர்னு சொல்ல போறோம் அந்த பக்கம் போய் நின்னுட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். ஏன்னா இவங்களே ஹோப் இல்லாம தான் டிவி கேட்க போனாங்க, இவங்க திருப்பி போய் டிவி கிட்டே நிக்கிறாங்க. சோ அப்ப அதெல்லாம் ரொம்ப ஃபன்னா இருக்கு எனக்கு. சோ அப்படி இருக்கப்ப இந்த விஷயங்களை புரிய வச்சு புரிதலை உண்டாக்குனாங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அந்த ஸ்பேஸை உறுதியா அண்ணாமலை சார் பயன்படுத்திக்குவார், அவருக்கு அதை ஈஸியா கிராப் பண்ண தெரியும். ஆனா அதுக்கு இடையில திராவிட சித்தாந்தம் போகுது, விஷயங்களை புரிய வைக்குதுன்னா அவங்க புரிஞ்சுக்க ரெடியா இருப்பாங்க நான் நம்புறேன். அப்பனா களம் வந்து இன்னும் பெரிய சவால் நிறைந்ததுதான் உதயநிதி அவர்களுக்கு. உறுதியா. மகிழ்ச்சி. உங்களுடைய பயணம் வந்து நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த பாதை சரியோ தவறோ காலம் சொல்லும். ஆனா நீங்க அந்த பாதையில ரொம்ப நேர்மையோட பயணிப்பீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சுல எனக்கு தெரியுது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம வேற ஒரு சந்தர்ப்பங்கள்ல சந்திப்போம், நிறைய கலந்துரையாடுவோம், பேசுவோம். மகிழ்ச்சி. நன்றி.